பீகார் மாநிலத்தில் கர்ப்பம் தரிக்க முடியாத பெண்களை கருத்தரிக்க வைக்கும் ஆண்களுக்கு 13 லட்சம் ரூபாய் வரை வழங்குவதாக கூறி நூதன மோசடியில் ஈடுபட்ட கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. ஏஜென்சி வைத்து இளைஞர்களுக்கு வேலை கொடுத்த மோசடி கும்பல் சிக்கியது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிரெக்னன்ட் ஜாப் ஏஜென்சி என்ற போர்டை பார்த்ததும் இளைஞர்கள் பட்டாளம் அங்கு குவிந்ததுதான் இந்த மோசடி கும்பலுக்கு வசதியாக போய்விட்டது. கர்ப்பமாக்கினால் காசு என்று விளம்பரம் செய்து கஷ்டப்படாமல் பணத்தை கறந்த கும்பலின் நூதன மோசடியின் பின்னணி என்ன? உலகின் வேறு எங்குமே யோசித்து பார்க்க முடியாத நூதன மோசடியை தான் இந்த கும்பல் அரங்கேற்றியுள்ளது. நிறுவனத்தின் பெயரிலேயே இளைஞர்களை வலைவீசி பிடித்துள்ளது இந்த கும்பல். அப்படி என்ன நூதன வேலை என்று பார்த்தவர்கள் சற்று வியந்துதான் போகினர். பிரெக்னன்ட் ஜாப் ஏஜென்சி, இதுதான் அந்த நிறுவனத்தின் நூதன பெயர். குழந்தை பெற முடியாமல் தவிக்கும் பெண்களை கர்ப்பமாக்கினால் லட்சத்தில் பணம் கிடைக்கும் என்பதுதான் இந்த நிறுவனத்தின் நூதன விளம்பரம். பீகார் மாநிலம் நவாடா பகுதியில் அமைந்துள்ள இந்த நிறுவனத்தில் பதிவு செய்து கொள்ளும் நபர்கள் குழந்தை பெற முடியாமல் தவிக்கும் பெண்களை தேர்வு செய்து அவர்களை கர்ப்பமாக்கலாம். இதற்காக முதலில் 799 ரூபாய் செலுத்தி நிறுவனத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பின்னர் பெண்களின் புகைப்படங்களை நிறுவனத்தினர் அவர்களுக்கு வழங்குவார்கள். பெண்களின் அழகை பொறுத்து 5000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை வைப்புத் தொகையை இளைஞர்களிடம் வசூல் செய்வார்கள். பணம் செலுத்தும் இளைஞர்கள் அந்த பெண்களுடன் உல்லாசமாக இருக்க அனுமதிக்கப்படுவார்கள். அந்த பெண் கர்ப்பமடைந்தால் சம்பந்தப்பட்ட ஆண்களுக்கு 13 லட்சம் ரூபாய் வரை தொகை வழங்கப்படும். அவ்வாறு கர்ப்பமாகாவிட்டாலும் ஆறுதல் தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அந்த விளம்பரத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் பணத்தை செலுத்த படையெடுத்தனர். பணத்தை கட்டிவிட்டு காத்திருந்தவர்களுக்கு வெகு நாட்கள் ஆன பிறகும் பெண்களின் புகைப்படங்கள் அனுப்பப்படவில்லை. காத்திருந்து கடுப்பானவர்கள் நேரடியாக சென்று பார்த்தபோதுதான் அது கப்சா கும்பல் என்பது தெரிய வந்தது. சில்லறைத்தனமான ஆசையில் சிக்கி பணத்தை இழந்திருந்தாலும் அவர்கள் போலீசாரிடம் சென்று புகார் கொடுத்துள்ளனர். இப்படி ஒரு நூதன மோசடியை இதுவரை கேள்விப்பட்டிராத பீகார் போலீசார் சிறப்பு புலனாய்வு குழு போலீசாரிடம் விசாரணைக்கு விட்டுவிட்டனர். எஸ்ஐடி போலீசார் விசாரணையில் இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட முன்னா என்பவரை பிடித்தனர். அவருடன் சேர்த்து மேலும் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். விவரமாக யோசித்து விவகாரமான பிசினஸ் தொடங்கியுள்ள கும்பலின் நூதன மோசடி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.